இப்போ பார்த்தீங்கன்னா MP40 வந்துச்சு மக்களே. இதை பார்த்தீங்கன்னா நான் வெறும் 620 டைமில் எத்தனை சொல்லுங்க நம்ப முடியுமா? இப்போ பார்த்து நீங்கள் பாருங்க கேமிங்குள்ள லாங்கிங்க ஆகிறோம். கரெக்டாக ஒரு நியூ ஈவெண்ட் விட்டுருவாங்க. என்னடான்னு போய் பார்த்தா நம்மளோட MP40 ஸ்கேர் இது எக்ஸமேட்டு தாம்சன் எல்லா 4 யோகம் வந்துருக்கு. இதுதான் நம்ம இப்போ சுற்றி எடுக்க போகிறோம். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி தாம்சன் மட்டும் இருந்திருக்கு. இந்த ஒரு யோகனை தவிர மீதி 3 நான் எடுக்க போகிறேன். வெறும் 620 டைமண்ட்லேயே எடுக்க போகிறேன். இல்லைதான் கைஸ், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும். கரெக்டாக பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம யுவா வாலெட்டில் சுற்றணும்னா அதுக்கு மாதிரி நமக்கு டைமண்ட் வேணும். அந்த டைமண்ட் எத்தனை இப்போ யுவா வாலெட்டுக்குள்ளே போகலாம். இப்போ யுவா வாலெட்டில் போய் பார்த்தா நமக்கு MP40 ஸ்கேரு எக்ஸமைட்டு இது 3 கொண்டு ஒயினணும். நான் கிரேனாகிட்ட இப்போ கேட்டுக்கிறேன். இது நான் ஃபஸ்ட்டு MP40 சுற்றணும்னு விரும்புகிறேன். இப்போ MP40க்கு நான் ஏற்கனவே ஒரு 38 லக்கு வச்சு இருந்திருக்கேன். இந்த லக்கு எனக்கு தெரியாமல் எப்போ இருந்திருக்கு. நான் எப்போ ஸ்பின் பண்ணேன் சரி ஞாபகம் இருந்தாலும் இப்போ MP40க்காக நான் சுத்தனா எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பின் MP40 உயிரை நான் வேண்டிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் தொட்டு இப்போ MP40 இருக்காம போட மாட்டேன். கொஞ்ச நேரம் நான் MP40 கிளிக் பண்ணியே இருக்கேன். வெயிட் பண்ணுங்க மக்கள். அதேமாரி இந்த வீடியோ பார்த்துட்டு யாரோ உங்களுக்கு லக்கு இல்லாமல் எழுதாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் 100% லக்கு வந்துடும். அதேமாரி ஒரு லைக்கை கொடுத்துட்டு நீங்களும் உங்களோட யுவாகன் வாலெட்டில் போய் சுற்றி பாருங்க. உங்களுக்கும் கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு யுவாகன் வந்துடும். அந்த யுவாகனை வச்சு சந்தோஷமாக கேம் பிளே கொடுங்க. உங்களோட கேம் பிளே உங்கள் ஃப்ரெண்டு மேலே சூப்பராக இருக்கு. அவங்க ஸ்பின்னை ஊற்றுட்டேன். போது மக்களே நமக்கு MP40 விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்ணு வந்துச்சு guys. இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் காட்டுச்சு. என்ன போகிற மக்களே இப்போ நம்மளுக்கு MP40 விழுந்துச்சு. ஏதோ அதை சொல்லுதுங்க 3 ஸ்பின் பண்ணால் நமக்கு இன்னும் ஏதோ ஒரு கன்னு தராங்கன்னு இருக்காங்க. அதனால நம்ம மறுபடியும் ஸ்பின்னு போடாமல் முறத்தில்ல. இப்போ நம்ம ஒரு 20 டைமண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு விடும். அதுக்குள்ளே நம்ம 200 எடுத்து கொடுத்தோன்னா நம்ம கிட்ட டைமண்ட் இருக்காத போயிடும். அதனால் ஃபஸ்ட் நான் ஒரு 20 ஸ்பின்றேன். 20 ஸ்பின்னில் எதுவுமே இல்லை காய்ஸ். இருந்தாலும் இன்னும் நம்மகிட்ட 400 டைமண்ட் இருக்கு. அந்த டைமண்டை வச்சு எப்படியாவது எக்ஸமைட்டு இல்லைன்னா ஸ்கேர் எடுக்கணும். இப்போ ஸ்கேருக்கும் எக்ஸமைட்டுக்கும் ஏதாவது ஒரு ஸ்பின் பண்ணி எப்படியாவது எடுத்து நானும் தைரியமாக தொட்டு பார்த்துட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியலையே பாருங்க. ஐயோ ஒன்றுமே கொடுக்க மாட்டேனே இது கருணாகரன். இன்னும் 200 டைமண்ட் தான் காய்ச்சி இருக்குது. இதிலாச்சும் கொடுத்துருந்தா டி கரீனா என்ன சுவாதா பண்ணா ஈனாடி டக்குன்னு கொடுத்துருந்தா. நானும் அம்மா நேரம் தான் சுற்றி பார்க்க தோங்கிக்கிட்டா டி கரீனா ஒழுங்கா கொடுத்துடா எக்ஸமைட்டாச்சும் இதெல்லாம் ஓட்டுக்கு நச்சு கொடுத்துறாடி. இல்லை கிளாஸ் சொல்லியிருக்கா 3 ஸ்பின் பண்ணணும் காய்ச்சி பக்கத்தில் நமக்கு ஏதோ ஒரு யோகம் இருந்துச்சு. பூட ஸ்கேர் வந்துச்சு காய்ஸ். கம்யூனிகேஷன் வேற காட்டிடுச்சு. பூட ஸ்கேர் காய்ஸ். பூட மறுபடியும் போடு எத்தனை வீட்டு விழுந்துச்சு காய்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது விழுந்துருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த லக்கு உங்களுக்கு இருக்கும் நினச்சி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தாராளமாக நீங்களும் போய் சுற்றுங்க. அதேமாரி வாங்க இப்போ நம்ம கன் ஸ்கின்ல போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட MP40 எத்தனை லெவல் பண்ணுறது டோக்கன் பார்த்தா நம்ம கிட்ட இப்போ 6 டோக்கன் தாங்க இருக்குது. அது கூட ஏதோ ஓசை விட்டுத்தாங்க இருக்குது. இப்போ நம்ம MP40 லெவல் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இப்போ நான் ஒரு லெவலாச்சு வரேன். இப்போ 2வது 3வது லெவல் பார்த்தீங்கன்னா ஏதோ கன்னும் அளவுக்கு பெருசாக இருக்கு. 4th லெவலில் ஏதோ கொஞ்சம் பவரும் தராங்க. அதெல்லாம் எஃபெக்டும் தராங்க. நம்ம ஃபயர் பண்ணும்போது 5வது லெவலில் டெத் எஃபெக்டும் கன்னு கொஞ்சம் ஃபயர் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்ட் தராங்க. இப்போ 6வது லெவல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்லாக் பண்ணுற மாரி ஏதோ ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம 7th லெவலுக்கு போயிடலாம். 7th லெவலில் வந்து விட எமௌண்ட் தான் தருவாங்க. இப்போ வாங்க நான் 7th லெவல் எமௌண்ட்டை வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒரு ரெட் கார்ட் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. அதேமாரி இதெல்லாம் லெவல் பண்ணணும்னா நீங்கள் எனக்காக ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இதெல்லாம் லெவல் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கு எத்தனை டைமண்ட் ஆகுது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. 8வது லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக அடிக்க கில்லு ரொம்ப பயங்கரமான எஃபெக்ட் தராங்க. அது கூட ரீலோட எஃபெக்ட் கன் சவுண்டு வேறு மாறும் சேஞ்ச் ஆகுதுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் பொழுது. இதேமாரி நான் லெவல் பண்ணணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துங்க.